ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்ச நேரம் என்னோட வீடியோ மட்டும் பாருங்க. கண்டிப்பா தள்ளி விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து கண்டிப்பா இந்த முறை சீமான் அண்ணனுக்கு கண்டிப்பா நீங்க வாக்கு குடுத்தே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அண்ணன் இப்ப தான் வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல தான் வந்திருக்காரு. அத நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனா கடந்த ஒரு 15 வருஷமா மக்களுக்காக, மக்கள் கூட நின்னு, மக்களுக்காக தேவையான பிரச்சனைக்காக போராடினவரு நம்முடைய சீமான் அண்ணன். பலமுறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. தமிழ் தேசியம் வளரணும், தமிழர்கள பத்தி கவலைப்படுற ஒரே ஒரு மனுஷன்னா இப்ப இருக்கிறது சீமான் அண்ணன் மட்டும் தான். எவ்வளோ நல்லது மரங்கள் நட்டுருக்காரு, எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு. ஸோ, இந்த ஒரு முறை சான்ஸ் தானே, 5 வருஷம் தானே. அதுக்கப்புறம் இன்னும் வேற யாரோ வரப்போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க அவருக்கு ஓட்டு போட போறீங்க. இல்லன்னா கிடையாது. இதுக்கு எதுக்கு நடுவுல இவ்வளோ காம்படிஷன்னு எனக்கு தெரியல அவருக்கு. அவர் மேல இவ்வளோ ஏன் கோவம்? ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு வந்து கோவம் இருக்கணும்னா, சட்டப்படி டிஎம்கே மேலயும், ஏடிஎம்கே மேலயும் தான் கோவம் இருக்கணும். ஏன்னா, அவங்க தான் கடந்த 20, 30 வருஷமா நம்ம நாட்ட ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்ட கேவலமாக்கி வச்சிருக்காங்க. தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்ப நல்லா வளர்த்தி வச்சிருக்காங்க. அதனால எத்தன பேர் தாலி எடுத்து நடு ரோட்ல நிக்கிறாங்க. எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்க பசியில ஸ்கூலுக்கு போம்போது அழுவுது. அப்பா கிட்ட ரூ. 50க்கு நோட்டுக்கு கெஞ்சுது. ஆனா, அவன் அப்பங்காரன் ரூ. 50 குடுக்கறதுக்கு யோசிக்கிறான். குடிக்கிறதுக்கு காசு அவனுக்கு எங்கருந்து தான் வருதுன்னு தெரியல பல பேத்துக்கு ஆனா. ஸோ, இப்படி இருக்க நம்ம தமிழ்நாட்ட மோசமான நிலையில காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி அண்ணன் சீமான் மட்டும் தான். இந்த ஒரு முறை சான்ஸ் குடுங்க. அடுத்த முறை கண்டிப்பா சொல்லணும்னா இன்னும் நெறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, ஒரு சான்ஸ் தான். அடுத்து யாரு 5 வருஷத்துல யார் வேணா வரப்போறாங்க. ஸோ, நாம் தமிழர் நாமே தமிழர்.